ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிஸ்னஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் பண்ண போகிறவங்க வந்து ஹெல்த்தி டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும். என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ஒரு வர டவுட் என்னென்னா, இப்போ ஐவிஎஃப் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி எக் பிக்கப், உங்களோட ஹஸ்பண்ட் சைட்லேருந்து ஸ்பெர்ம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நல்ல சீட் இருந்தால் தான் நல்ல சீட், நல்ல சாயில் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது அந்த சீடு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அதில் நம்ம கொடுக்க போகிற பொருட்களும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட எக் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டுமே கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் 2 பேருமே ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தியான எக்கும் ஸ்பெர்மும் கிடைக்கும். அப்போ தான் ஒரு ஹெல்த்தியான எம்ப்ரியோ வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுடைய கர்ப்பப்பையும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த சமயத்தில் தான் உங்களுடைய அந்த எம்ப்ரியோஸை வந்து உங்களுடைய கர்ப்பப்பையில் வைக்கும்போது அது வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு உங்களுக்கு 100% சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்க, நம்ம ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செய்ய வேண்டியது வந்து ஹெல்த்தியான டயட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்படி ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பேக்கரி ப்ராடக்ட்ஸு, வெளியே சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொன்னதா வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. கிரில் சிக்கன் சாப்பிட்ணுன்னு சொன்னதா வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீட்டில் செய்ய முடியாத பொருட்களெல்லாம் நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டுங்க. சாப்பிடாதீங்க. வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அது இல்லாமல் வந்து உங்களோட டயட்டில் என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரிச் ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக எதில் இருக்குது? முட்டை, பன்னீர், சிக்கன், எக், இதிலெல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா கொண்டக்கடலை, சுண்டல், அந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே இருக்கும். பன்னீர், இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதெல்லாமே வந்து ரெகுலராக உங்கள் டயட்டில் எடுத்துக்கணும். டைமுக்கு சாப்பிடணும். அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ட்ரை ஃப்ரூட்ஸு இது மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா வந்து நெத்திலி மீன் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் லவ்வராக இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த மீன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது. அதில் வந்துட்டு ஜிங்க்கு, உங்களுக்கு தேவையான அமினோ ஆசிட், அது மாதிரி நிறையா பொருட்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். மாதிரி வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? இது இல்லாமல் வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் என்ன மாதிரி சாப்பிட்ணும், இல்லை ஐவிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். அதில் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து ஐவிஎஃப் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னாவே ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டில் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் இனிமேல் அப்படிங்கிற ஒரு தாட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் போய்க்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. பாய்.